வணக்கம் மக்களே, வணக்கம். ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு கடைசி 5 வருஷத்துல ஒரு வருஷமும் 51% 51% குடுத்து கடைசி 5 வருஷத்துக்கு 5 இயர் சிஏஜிஆர் 51%ன்னு சொன்னா நீங்க யாராவது நம்புவீங்களா? ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டு, ஆக்டிவ் ஃபண்ட் இல்ல, இண்டெக்ஸ். அது எந்த துறை? சரி, அப்படி இருந்தா அந்த துறையில நம்மள மாரி பொதுமக்கள், சாதாரண மக்கள் ரூ. 100ல முதலீடு செய்ய முடியுமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அந்த துறை கடைசி 5 வருஷம் குடுத்தது மாரியே இன்னும் ஒரு 25 வருஷம் குடுக்குமா? அதில ஏதாவது வளர்ச்சிக்குரிய காரணிகள் இருக்கா? அதில நம்மளும் சேர்ந்து பயணிக்க முடியுமா? அந்த முதலீட்டோடு நம்மளும் சேர்ந்து பயணிக்க முடியுமாங்கிற பார்க்கக்கூடிய காணொளி தான் இந்த காணொளி. முதல்ல ஏன் இதை நான் இங்க எடுத்துட்டு வரேன்னா, இப்ப அமெரிக்கா பண்ற இந்த தாதாகிரிலாம் இருக்குல்ல, அதாவது ஊர் நாட்டாம வேலை இவ்வளோ தூரம் பண்றான்ல, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, அவனுடைய ராணுவ பலம். அவன்ட்ட இருக்கிற ராணுவ பலம், ராணுவ உபகரணங்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அது வருடா வருடம் அவன் பண்ற எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, அதில முதலீடு இருக்குல்ல, ராணுவத்தில அவன் பண்ற முதலீடு இருக்குல்ல, அது உலகத்திலேயே அதிகம் அவன் தான். நம்ம இந்தியா போன்ற நாடுகள்லாம் ராணுவத்துக்கு முதலீடு பண்றோம் இல்லையா ராணுவத்தில, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உப்புக்கு சப்பானி. அதாவது யுஎஸ்ல இருக்க டிஃபென்ஸ் துறை இருக்கு இல்லையா ராணுவத்துறை, அதுவும் இந்தியால இருக்க ராணுவத்துறைக்கும் இடைப்பட்ட கேப் இருக்குல்ல, அது மலைக்கும் மடுவுக்குமான கேப்பு. இருந்தாலும் அந்த டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, அத தான் சொல்ல வந்தேன். அந்த இண்டெக்ஸ் கடைசி 5 வருஷத்துல ஒரு வருஷமும் 51% குடுத்திருக்கு. இந்த இண்டெக்ஸ பத்தி மேலும் ஆராய்ச்சிக்காக நான் என்ன பண்ணேன்னா, என்எஸ்சியோட வெப்சைட்டுக்கு போனேன். என்எஸ்சியோட வெப்சைட்ல திமேட்டிக் ஃபண்ட்ஸ்ன்னு நெறையா இருக்கும். திமேட்டிக் இண்டெக்ஸ்ன்னு இருக்கும். இண்டெக்ஸ்னா உங்களுக்கே தெரியும். இண்டெக்ஸ்னா என்ன? ஒரு குழு. அதாவது இந்தியா வந்து இப்போ கிரிக்கெட் விளையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா மொத்த இன்னைக்கு ஸ்கோர் எவ்வளோ அடிச்சுச்சுன்னு கேட்டா, அதாவது சேவாக் என்ன அடிச்சாரு, டிராவிட் என்ன அடிச்சாரு, டெண்டுல்கர் என்ன அடிச்சாரு, அது தனிப்பட்டது. அதாவது பங்குகள். இதெல்லாம் பங்குகள். மொத்தமா இந்தியா எவ்வளோ ஸ்கோர் அடிச்சுச்சுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்தியாவோட ஸ்கோர் சொல்லுவீங்க இல்லையா? அதே மாரி தான் அந்த துறையில இருக்கிற எல்லா பங்குகளும் சேர்ந்தது. அதுக்கு பேர் என்னது? இண்டெக்ஸ். அதுல இப்ப நம்ம சொல்லக்கூடிய நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த இண்டெக்ஸ போய் ஓப்பன் பண்றேன். அந்த இண்டெக்ஸ் ஓப்பன் பண்ணா கீழ பாருங்க ஃபேக்ட் ஷீட்டுன்னு இருக்கு. அந்த ஃபேக்ட் ஷீட்ட ஓப்பன் பண்றேன். இப்ப இந்த ஃபேக்ட் ஷீட்ட ஓப்பன் பண்ணோனே, இதுல எந்தெந்த பங்குகள்லாம் அவங்க முதலீடு பண்ணியிருக்கிறாங்க, இது எவ்வளோ பெர்சன்டேஜ் குடுத்திருக்கு, எவ்வளோ லாபகரமா இயங்குதுங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. அதாவது ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 5 இயர், அதாவது ஒரு வருடமும் 49% கடைசி 5 வருஷத்துக்கு சிஏஜிஆர் 5 இயர் 49%, டோட்டல் ரிட்டர்ன் 51%. அப்புட்னா என்ன சார்? சார் அதாவது அந்த டிவிடெண்ட் இருக்குல்ல, அந்த டிவிடெண்ட்ல இருக்க 2% சேர்த்து 51. அதனால தான் டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ் இது பேரு. அதாவது நிஃப்டி இந்தியா டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் டிஆர்ஐ. டிஆர்ஐக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ். அதாவது டிவிடெண்ட்டையும் சேர்த்து, ஈவுத்தொகையும் சேர்த்து மொத்த வருவாய் இது பெற்றுக் கொடுத்தது எத்தனை பர்சன்டேஜ்? வருடமும் 51%. எத்தனை வருஷத்துக்கு? 5 வருஷத்துக்கு இது குடுத்துட்டு. அப்போ இந்த டிஃபென்ஸ் இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய பங்குகள்ல இந்த ஃபேக்ட் ஷீட்ல இப்படியே நீங்க பார்க்கலாம். அதோட பி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். அதோட வெயிட்டேஜ் குடுத்துருக்காங்க பாருங்க. என்னென்ன பங்குகள் பாருங்க. பாரத் எலக்ட்ரானிக்ஸ் B7, H7, அதுக்கப்புறம் பாரத் ஃபோர்ஜ், சோலார் இண்டஸ்ட்ரீஸ், மசகண்டாக்கு, பாரத் டைனமிக்ஸ், கொச்சின் ஷிப்யார்டு, இதெல்லாம் எவ்வளோ பெர்சன்டேஜ் குடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. இதுதான் இண்டைசஸ். இத போய் நான் என்எஸ்சியோட வெப்சைட்ல போய் பார்த்தேன். இந்த டிஃபென்ஸ் இண்டெக்ஸ பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவாக்கமா பார்க்கணுங்கிறதுக்காக இங்க குடுக்குறேன் பாருங்க. நிஃப்டி டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் டிஆர்ஐ டோட்டல் ரிட்டர்ன் இண்டெக்ஸ், அதாவது ஈவுத்தொகையும் சேர்த்து, அது பேர் தான் இண்டெக்ஸ். அது ஒரு குழு. அந்த குழுவில் என்னென்ன பங்குகள் இருக்கு? முழுக்க ராணுவத்துறைக்குடைய பங்குகள்லாம் இருக்கு. அதில் பங்குகள் என்னென்ன இருக்கு பாருங்க. அந்த லிஸ்டட் பங்குகள், அதில் எவ்வளோ வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க, அது என்னென்ன துறைகள், இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த 2020 என்னதான் நடந்துச்சு? அப்படி என்னதான் நடந்துச்சு இந்த பங்குகள்லாம் உயர்றதுக்கு? இந்த கடைசி 5 வருஷத்துல என்னதான் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2020 பி எல்லாம் ஒரு ரூ. 39 இருந்தது, ஹெச் எல்லாம் ஒரு ரூ. 800 தான் இருந்தது. அதெல்லாம் யாருமே மதிக்கல. அதாவது பப்ளிக் செக்டர்னா அதெல்லாம் வந்து ஒரு அன்னாடங்காட்சி மாதிரி, இதெல்லாம் ஒரு பங்கா, இதெல்லாம் எவன்டா இன்வெஸ்ட் பண்ணுவான்னு சொல்லி எல்லாரும் மறுக்கப்பட்ட பங்குகள் அந்த பங்குகள். இந்த 2020 தான் நம்ம கவர்மெண்ட் ஒரு பாலிசி சேஞ்ச் கொண்டாந்தாங்க. அதாவது எப்படின்னா, 2020 மேல அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. என்னன்னா, 101 உதிரிபாகங்கள், ராணுவ உதிரிபாகங்கள் இனி இறக்குமதி இந்தியாவுல பண்ணக்கூடாது. அதாவது வெளிநாட்டிலேருந்து தயாரிக்கப்பட்ட உதிரிபாகங்கள் இனிமே கிடையாது. சொந்தமா இனிமே நம்மளே தயாரிக்கணும். அதுக்கு பேர் ஆத்ம நிர்பர் பாரத் பாலிசிங்கிறத உண்டு பண்ணாங்க. அந்த 101 அதுக்கப்புறம் 509 மாறுச்சு. அதாவது மொத்தமா வெளிநாட்டிலேருந்து இனி இறக்குமதியே கிடையாது, சொந்தமா தயாரிக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த 2020லேருந்து 2023 வரை இந்த பங்குகள்லாம் உயரத்துக்கு காரணங்கள் என்னென்னவா இருந்ததுன்னா, இம்போர்ட் பேன். நான் சொன்ன மாதிரி 509 டிஃபென்ஸ் ஐட்டத்தை தடை பண்ணாங்க. அடுத்து பட்ஜெட்டு 2021ல 4.78 லட்சம் கோடியா இருந்தது. 2026ல 7.8 லட்சம் கோடி, அதாவது 64% உயர்த்தி இருக்கிறாங்க. ஆர்டர் புக்கெல்லாம்
பிச்சுக்குச்சு. HALக்கு 94,000 கோடி இருக்குது. மசகாண்டாக்கு இருக்குது. அடுத்து எக்ஸ்போர்ட் இங்கே தயாரித்து வெளியில் கொடுத்தது 2017 வெறும் 1,500 கோடி. இப்போ 2025 23,600 கோடி. 15 டைம்ஸ் 15 மடங்கு உயர்ந்திருக்கு. நம்ம தயாரித்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம் வெளிநாடுகளுக்கு. அதுக்கப்புறம் HALல மகாரத்னா அவார்டு வந்து அக்டோபர் 2024 வாங்குச்சு. மகாரத்னா அவார்டு வாங்கினா என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்பெஷல் அலோவன்ஸ் கொடுக்கும் கவர்மெண்ட். என்னென்னா, சுதந்திரமாக முதலீடு 5,000 கோடி வரை எங்கே வேணால் பண்ணிக்கலாம். அதையும் அவங்க பெற்றுட்டாங்க. யார்? HAL. அப்போ இந்த 2020 இந்த ஆத்ம நிர்பர் பாரத்ங்கிற இந்த பாலிசி கொள்கையினால இந்த பங்குகள்லாம் பிச்சுக்கிட்டு தெரிச்சுக்கிட்டு பறந்துச்சு. சரி, இது இந்த TR டிஃபென்ஸ் இண்டெக்ஸில் இதெல்லாம் தெரிஞ்சிச்சா பார்ப்போமா? இங்கே பாருங்கள், 2021 25 வரையுமான இது கொடுத்த பர்சன்டேஜ் எவ்வளோ வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். 2019 வெறும் 2% இருந்தது. 2020 11%, 2021 60%, 2022 இன்னொரு 66%, 2023 91% வளர்ந்துருக்கு, 2024 56%, 2025 20%. ஸோ இதெல்லாம் என்னது, கடைசி 6 வருஷத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த டிஃபென்ஸ் இண்டெக்ஸ். இப்போ இந்த காணொலி பார்க்குற ஒரு சகோதரி இப்போ என்ன கேட்பாங்கன்னா, சார் இந்த வளர்ச்சியெல்லாம் இருக்குது, இந்த இண்டெக்ஸ் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு, 6 வருஷத்தில் வளர்ந்துருக்குலாம் சொல்லிட்டீங்க, இப்போ இதில் நம்ம எப்படி முதலீடு பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஃபென்ஸ் இண்டெக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 3 வகையான ஃபண்டுகள் இருக்குது. இப்போ அதை அப்படியே இங்கே காட்டுறேன் பாருங்கள். அதில் மோத்திலால் ஓஸ்வாலோட டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆதித்ய பிர்லோட டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ புதுசாக வரக்கூடிய ஆக்சிஸோட ஒரு NFO இருக்குது. இது எல்லாத்தையும் அப்படியே கம்பேர் பண்ணி இங்கே காமிச்சிடலாமா? இப்போ நான் ஜிராதாவோட காயின் வெப்சைட்டுக்கு போயிட்டேன். காயின் வெப்சைட்டில் போய்ட்டு இங்கே நான் என்ன பண்ணுறேன், நிஃப்டி டிஃபென்ஸ்னு தட்டுறேன். நிஃப்டி டிஃபென்ஸ்னு தட்டின உடனே இங்கே பாருங்கள் ஃபண்டுகள் வந்துருச்சு. இதில் மோத்திலால் ஓஸ்வாலை செலக்ட் பண்ணிட்டேன். மோத்திலால் ஓஸ்வாலை செலக்ட் பண்ணிட்டு அதோட கம்பேர் பண்ணுறதுக்கு அங்கே பாருங்கள், கம்பேரில் போய்ட்டு ஆதித்ய பிர்லாவையும் கம்பேர் பண்ணுறேன். ஆதித்ய பிர்லா இதையும் கம்பேர் பண்ணும்போது பாருங்கள், இது மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டுமே 500 தான், ரெண்டுமே க்ரோத் டைப் தான், ரெண்டுமே டைரக்ட் தான். அப்படியே கீழே வாங்க, CAGR லாஸ்ட் 1 இயர் பாருங்கள், ரெண்டுமே கிட்டத்தட்ட 32% ரெண்டுமே இது கொடுத்துருந்துருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸிட் லோடு பாருங்கள், இது ஒரு 1%, இது ஒரு 0.5%. அடுத்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மோத்திலால் ஓஸ்வால் 0.58%, ஆதித்ய பிர்லா 0.33%. இப்போ நான் ஒரு புது NFOன்னு சொன்னேன்ல, ஆக்சிஸோட NFO வந்திருக்குன்னு நான் சொன்னேன்ல, அதாவது இந்த மாதம் 10ஆம் தேதி ஏப்ரல் 10லேருந்து 24 வரை அந்த NFO ஓப்பனாக இருக்கும். யார் வேணால் போய் அப்ளை பண்ணிக்கலாம். ₹100 இருந்தாலே போதுமானது, அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது புது ஃபண்டாக என்னங்க, ஏற்கனவே அந்த 2 ஃபண்டும் பெருசாக ஓடி இருக்கும் ரைட்டா. இந்த ஃபண்டு இப்போ புது ஃபண்டாக வருது, NAV கொஞ்சம் குறைவாக இருக்கும். புதுசாக ஆரம்பிக்கணுங்கிறவங்க இதை ஆரம்பிச்சுக்கலாம் கரெக்டாக. இந்த NFO நம்ம எப்படி பார்க்குறதுனா, அதே தான் காயினோட வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டேன். காயினோட வெப்சைட்டில் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் போயிட்டேன், மியூச்சுவல் ஃபண்டு போயிட்டேன், எக்ஸ்ப்ளோர் போயிட்டேன். அங்கே போய் பாருங்கள், ஆன்கோயிங் NFOன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆன்கோயிங் NFOவை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே இருக்குது பாருங்கள், ஆக்சிஸ் இந்தியா இண்டெக்ஸ் ஃபண்ட். அதை அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்தீங்கன்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுமோ பண்ணிக்கலாம். UPIலே நீங்கள் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம பார்த்ததுன்னா 3 ஃபண்டு இப்போ வாய்ப்பு இருக்குது, புது NFO வருது, இதெல்லாம் பார்த்துரும். சரி, இப்போ எதனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காட்டுறேன் பாருங்கள், இந்தியாவோட நித்தி ஆயோக் ரிப்போர்ட் இருக்குது. அந்த நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில் விக்ஷிக் பாரத் 2047 வரை நமது இந்தியாவோட பாலிசி கொள்கையை கொடுத்துட்டாங்க. அதில் என்னது, 3 லட்சம் கோடி டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங், அதாவது பாதுகாப்பு துறையில் உற்பத்தியில் 2029 3 லட்சம் கோடியாக வரணும். 2029 எக்ஸ்போர்ட் 50,000 கோடியாக வரணும். அடுத்து தொழில்நுட்பத்தில் முன்னேறத்துக்கு ட்ரோனில், ஏஐயில், சைபர் வேர்ஃபேரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஆத்ம நிர்பர் பாரத்தில் அதில் பாருங்கள் 74% FDI ப்ளஸ் 100% ப்ரைவேட் செக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் 85 நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. இதெல்லாம் எதில் கொடுத்துருக்காங்க, அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது. விக்ஷிக் பாரத் 2047 நித்தி ஆயோக் ரிப்போர்ட்டில் தெளிவாக இருக்குது. 2047 வரையும் இந்த பாதுகாப்புத்துறை எந்த வளர்ச்சியில் போக போகுது, இந்தியா எந்த மாதிரி பயணிக்க போகுதுங்கிறத இப்போவே கொடுத்துட்டாங்க. அந்த நிதி ஆயோக் ரிப்போர்ட்லேருந்து எடுக்கப்பட்ட தரவுகள் இங்கே பாருங்கள். பாதுகாப்பு மொத்தமாக ஒதுக்கீடு வந்து 7.85 லட்சம் கோடி. அதில் மூலதனம் கேப்பெக்ஸா அதில் 2.19 லட்சம் கோடி. உள்நாட்டு கொள்முதல் 1.35 லட்சம் கோடி. ஏர்கிராஃப்ட் ஏரோ இன்ஜின் 31% உயர்வு. அப்புறம் டிஃபென்ஸ் ரிசர்ச் இருக்கு இல்லையா, R&D, அதில் ஒரு 29,100 கோடி. அதுக்கப்புறம் மொத்த கேப்பெக்ஸ் 12.2 லட்சம் கோடி. இது எல்லாமே PSU டிஃபென்ஸுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் எதில் காட்டுது, அந்த நிதி ஆயோக் ரிப்போர்ட்லேருந்து எடுக்கப்பட்ட தரவுகள். அதே மாதிரியே இந்த டிஃபென்ஸ் ரிலேட்டடாக பார்லிமெண்ட்டில் ராஜ்யசபாவில் ஏதாவது பேசினாங்களாங்கிறத அதை பற்றி நான் அந்த தரவுகளையும் எடுத்தேன். இங்கே பாருங்கள், காட்டுறேன். இங்கே பாருங்கள், ராஜ்யசபாவில் பார்லிமெண்ட்டில் பேசப்பட்ட டேட்டா, கொடுக்கப்பட்ட டேட்டா, டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் 2029 3 லட்சம் கோடி, எக்ஸ்போர்ட் டார்கெட்டை 50,000 கோடி, 2024 உள்நாட்டு ஒப்பந்தங்கள் 92% உள்நாட்டில் கையெழுத்து,
அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் 75 சப்மரைன் ஒப்பந்தம் 70,000 கோடி. அதுக்கப்புறம் எல்சிஏ தேஜாஸ் 83 விமான ஒப்பந்தம் 48,000 கோடி. ஏற்றுமதி நாடுகள் எண்ணிக்கை 85 நாடுகள். இது எல்லாமே எதுலேருந்து எடுக்கிறேன்? எல்லாமே ஐடிஎஸ்ஏ ரிசர்ச்சு, அதுக்கப்புறம் சிபிபிஆர் அனலைசிஸு, அதுக்கப்புறம் பிஆர்எஸ் இந்தியா, அடுத்து நித்தி ஆயோக்கு அந்த ரிப்போர்ட்டு, அதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் பேசப்பட்ட தரவுகள், இது எல்லாத்தையுமே எடுத்து உங்கள் முன்னாடி காட்டுறேன். போன காணொலியிலே நம்ம பேசியிருந்தோம் அந்த பிஎஸ்சி ஃபண்டுகளை பற்றி ஏன் யாருமே பேசுறதில்ல, அது ஏன் மறைக்கப்பட்டுச்சு, அதெல்லாம் பேசணும் இல்லையா? அதில் முக்கியமானது இந்த நிதி ஆயோக் ரிப்போர்ட் தான். அந்த நிதி ஆயோக் ரிப்போர்ட்டில் இங்கே காட்டுறேன் பாருங்கள். நிதி ஆயோக் விக்ஷித் பாரத்தில் 2047 ரிப்போர்ட்டின் படி 2047 இந்தியா 30 to 40 ட்ரில்லியன் ஜிடிபி அடைய டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஒரு முக்கிய தூண். 7.75 லட்சம் கோடி எக்ஸ்போர்ட் இலக்கு. பிஎஸ்சி டிஃபென்ஸ் நிறுவனங்கள் உள்நாட்டு உற்பத்தியில் முன்னணி. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உள்நாட்டில் தான் நாங்கள் வந்து முதலீடு பண்ணி ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட்டை தவிர்ப்போம். இந்தியாவின் ஜிடிபியை 30லேருந்து 40 ட்ரில்லியனாக மாற்றுவோம். இப்போ எவ்வளோ இருக்குது? இப்போ தாங்க 4 ட்ரில்லியன் இருக்குது. அப்போனா 10 டைம்ஸ் அதிகப்படுத்துறதுக்கு இப்போவே பிளான் பண்ணியிருக்கிறாங்க. எது? அந்த நிதி ஆயோக் ரிப்போர்ட்டில் விக்ஷித் பாரத்தில் 2047 விஷன் பாலிசியில் கிளியராக கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த 2047 இப்போ இருக்கிறது நம்ம 2026, 2047 வரை 21 ஆண்டுகள் நீண்ட திட்டம். அதில் HAL, BL, மெசகண்டாப் இந்த நிறுவனங்களுக்கு ஆர்டர்ஸ் குறைந்தது 2047 வரை கன்ஃபார்மாக உறுதி. இது யார் சொல்கிறது? நான் சொல்லலை. இது வந்து நிதி ஆயோக், விக்ஷித் பாரத், ராஜ்யசபா பட்ஜெட்டில் பேசப்பட்ட உரைகள்லேருந்து எடுக்கப்பட்ட தரவுகள். கடந்த 10 வருஷத்தில் இந்த டிஃபென்ஸ் பட்ஜெட்டு எப்படியெல்லாம் முன்னேறி இருக்குன்னு இப்போ பார்த்துருவோமா? 2014 2.53 லட்சம் கோடி, 2017 3.59 லட்சம் கோடி, 2019 4.4 லட்சம் கோடி, 2021 4.78 லட்சம் கோடி, 2023 5.94 லட்சம் கோடி, இப்போ 2026 7.85 லட்சம் கோடி. சார் 10 வருஷத்தில் எங்கே வந்திருக்கு பாருங்கள். 2.53 லட்சம் கோடியை 7.83 லட்சம் கோடி. சார் இந்த லட்சம் கோடி எங்கே போகுது? இந்த நிறுவனங்களுக்குள்ளே தான் போகுது. இந்த நிறுவனங்கள் இயங்குது. இந்த நிறுவனங்கள் பங்குச்சந்தையில் இருக்குது. அந்த பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய குழு தான் இந்த குழு, டிஃபென்ஸ் குழு. கரெக்டுங்களா? சரி சிஸ்டர், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம்? இந்த டிஃபென்ஸ் இண்டெக்ஸு எப்படியெல்லாம் இயங்குது, நிஃப்டியில் போய் நம்ம எங்கெல்லாம் போய் ஃபேக்ட் ஷீட்டில் என்னென்னலாம் பார்த்தோம், பட்ஜெட்டில் என்ன சொன்னாங்க, விக்ஷித் பாரத்தில் என்ன சொன்னாங்க, 2047 வரை பாலிசி என்ன கொடுத்துருக்காங்க, பார்லிமெண்ட்டில் என்ன பேசுனாங்க, அதுக்கப்புறம் எஃப்எம் என்ன பேசுனாங்க, 2020 எப்படி எப்படிலாம் பேன் பண்ணாங்க, எப்படி எப்படிலாம் இந்த பங்குகள் என்னென்ன பர்சன்டேஜ்லாம் வளர்ந்தது, 3 விதமான ஃபண்டுகள் இருக்குது, புது என்எஃப்ஓ ஒன்று வருது, இதை பற்றியெல்லாம் பார்த்துட்டோம். சரி, இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது சரியா? இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கூடிய காரணிகள் என்னென்ன இருக்குன்னு முக்கிய காரணிகள் பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் 2026 7.85 லட்சம் கோடி, வரலாற்றின் மிகப்பெரிய பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் சிந்தூர் எஃபெக்ட்டுக்கு அப்புறம் ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன் அதிகமாகுது. இப்போ பண்ணுற அந்த உலகநாதம் பண்ணுற இதில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் டிஃபென்ஸ் மேலே ஒரு கண் வச்சுருக்கிறானுங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் வளர்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று 92% டொமஸ்டிக் ப்ரொக்யூர்மெண்ட்டு, இம்போர்ட் சப்ஸ்டிடியூட்டு, ஸ்டோரி இன்டாக்டு, BEL, HAL ஆர்டர் புக்கு 90,000 கோடிக்கு இப்போவே இருக்குது. அடுத்து எக்ஸ்போர்ட் பூமி 85 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். விக்ஷித் பாரத் 2024க்கு இப்போவே 21 வருஷத்துக்கு விசிபிலிட்டி இப்போவே கிளியராக இருக்குது. அடுத்து முக்கியமாக இது கவர்மெண்ட் செக்டரு. இந்த மாதிரி கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கிது வெரி ரேரு. அதனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த இண்டெக்ஸோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு நல்ல காரணிகளாக தெரியுது. இதில் ரிஸ்க் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இப்போது வேல்யூவேஷன் படி பார்த்தீங்கன்னா இது 45 PE அதிகமாக இருக்கா? ஆமாம், அதிகமாக இருக்குது. நிஃப்டியோட PE 22 தான் சார் இருக்குது. ஆனால் டிஃபென்ஸோட PE 45 அதிகமாக இருக்குது. ஏன்? முதலீடு அதிகம் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் அந்த பங்குகளை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது அந்த பங்குகள்லாம் 20%லேருந்து 30% கீழே இறங்கி தான் இருக்குது. ஆனால் வேல்யூவேஷன் 45% PE இருக்குது. அதுக்கப்புறம் வொலாட்டிலிட்டி, அதாவது ஏற்ற இறக்கங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதாவது நிஃப்டியை விட இது அதிகம். நிஃப்டியில் பாருங்கள் 15% தான். ஆனால் இந்த டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் பாருங்கள் 27லேருந்து 28. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலே போகும், கீழே வரும். ஆனால் கீழே வந்துச்சுன்னா அது நமக்கு ஒரு வாய்ப்புன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். அடுத்து முக்கியமாக இதில் கன்சன்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா வெறும் 3 ஸ்டாக்குக்கு வந்து மிகப்பெரிய மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. 56% வெறும் 3 ஸ்டாக்கில் கொடுத்துட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ரிஸ்க்கு. பாலிசி ரிஸ்க்கு, ஏன்னா இது கவர்மெண்ட் ரிலேட்டடு, அதனால் பாலிசி ரிஸ்க் ஏதாவது இருக்கலாம். அடுத்து பாஸ்ட் ரிட்டர்னை வச்சு நம்ம முடிவு பண்ணவே முடியாது. பாஸ்ட் 51% CAGR கொடுத்துருக்கு. அதே தான் ரிப்பீட் பண்ணுமாங்கிறது நமக்கு தெரியாது. இதில் சரியான ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷார்ட் ஆன்சரு சிப் மூலிமா என்ட்ரு பண்ணலாம், புது NFO வழியாக போகலாம், லோவர் NAV பே வாங்கலாம், லம்சம் பண்ணக்கூடாது. மினிமம் 5 to 7 வருஷம் வெயிட் பண்ணுறவங்களுக்கு இது சிறந்தது. ஷார்ட் டேர்மில் உள்ளவங்களுக்கு இது பொருந்தாது.
போர்ட்ஃபோலியோவில் 100%ல் ஒரு 20% இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை வச்சுக்கிறது உத்தமம். அடுத்து கன்சால்டேஷன் பீரியடு 2022 29% ஒரே ஆண்டில் கிடைக்காது. பேஷண்ட்டாக இருக்க வேண்டியது முக்கியமான காரணிகள். நம்ம கொடுத்த தகவல்கள்லாம் வாங்குங்க, போய் முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. எடுக்கப்பட்ட டேட்டா, கொடுக்கப்பட்ட தகவல்கள், இந்த செக்டர் இன்னும் 2047 வரை உயர்ந்து செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதில் கூடிய ஆபத்துகள் என்ன, அதை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அப்போ இந்த பாதுகாப்பு இண்டெக்ஸோட பயணிக்கிறதுக்கு, முதலீட்டோடு சேர்ந்து பயணிக்கிறதுக்கு ஒரு 7 வருஷத்துக்கு தயாராக இருக்கங்க யாராக இருந்தாலும் இதை நீங்கள் கவனமாக பார்க்கலாம். இங்கே கொடுத்துட்ற பாருங்க, ஒரு கம்பேரிசனோட கொடுத்துட்றேன். மொத்தம் 3 ஃபண்டு அவைலபிலிட்டி இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிற ஒப்பீட்டின் அடிப்படையில் இங்கே பாருங்கள், 3 ஃபண்டையும் பாருங்கள். அதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பாருங்கள். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மோத்திலால் ஓசுவலுக்கு 0.58%, ஆதித்ய பிர்லாவுக்கு 0.33%, இந்த புதுசாக வரக்கூடிய ஆக்சிஸ் என்எஃப்ஓவுக்கு பாருங்கள், நியூ ஃபண்ட் ஆஃபருக்கு பாருங்கள் 0.28%. அதாவது புதுசாக வரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மிக குறைந்ததாக இருக்குது. அதோட டேட்டு பாருங்கள், வரக்கூடிய ஏப்ரல் 10ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரை வாய்ப்பு இருக்குது. முதலீடு தொடங்குறவங்க தொடங்கிக்கலாம். அதை எப்படி தொடங்கணும், இப்போ புதுசாக இந்த காணொலியை பார்க்குறாங்க, இந்த 3 ஃபண்டில் ஏதாவது ஒன்று வாங்கணும்னு நினைக்கிறீங்க. வாங்குறவங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் வாங்காமல் யாராவது பார்க்குறீங்கன்னா கீழே டிமேட் அக்கௌண்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணுறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். ₹1 தான் செலவாகும். நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். உங்கள் பேன் கார்டு, உங்கள் ஆதார் கார்டு, உங்களோட பேங்க்கோட ஃபுல் நேமு இதெல்லாம் கரெக்டாக மேட்சாக இருந்துச்சுன்னா வெறும் 10 நிமிஷத்தில் உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு இந்த கொடுக்கக்கூடிய இந்த 3 ஃபண்டில் எதை வேணால் தேர்வு செஞ்சு நீங்கள் முதலீட தொடங்கலாம். மக்களே, இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன பார்த்தோம், அந்த டிஃபென்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்டு எப்படிலாம் இயங்குச்சு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பங்குகள் என்னென்ன பங்குகள்லாம் இருந்தது, 2020லேருந்து 2026 வரையும் அரசின் கொள்கைகள் முடிவுனால இது எந்த வரையெல்லாம் ஏறிச்சு, 2047 வரையும் இப்போது அதில் எவ்வளோ முதலீடு செய்ய போகிறாங்க, அதில் இருக்கக்கூடிய விக்ஷித் பாரத், ஆத்ம நிர்பர் பாரத்துங்கிற பாலிசி கொள்கை, அதுக்கப்புறம் 2027 கொடுக்கப்பட்ட இம்போர்ட் பேனு, இதெல்லாம் இந்த பங்குகளுக்கு எப்படி சாதகமாக மாறிச்சு, இதில் இருக்கக்கூடிய 3 பங்குகள், அதனுடைய ஒப்பீடு அட்டவணை எல்லாத்தையுமே கொடுத்துட்டேன். நான் போன காணொலியிலே சொல்லியிருந்தேன், பிஎஸ்யூ ஃபண்டை பற்றி நிறைய பேர் வேணும்னே இங்கே பேசாமலே இருந்தாங்க. அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் தமிழர்கள் யாருமே பங்கு பெறாமல் எல்லோருமே மடைமாற்றப்பட்டிருந்தாங்க. வேறு பங்குகளில் மடைமாற்றப்பட்டிருந்தாங்க. இதை பற்றி யாருமே பேசலை. அந்த பிஎஸ்யூவில் ஒரு செக்டர் தான் இந்த டிஃபென்ஸு. இப்போ நம்ம காட்டப்பட்ட எல்லாமே முழுக்க விழிப்புணர்வு மற்றும் கல்விக்கானது. இதை டிப்ஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்காதீங்க. நன்றி மக்களே. தேங்க்யூ.